கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இச்சை அடக்கம். இன்னொரு வார்த்தையை கூட சொல்லலாம், சுய கட்டுப்பாடு. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இச்சை அடக்கமானது கண்டிப்பா தேவைப்படுது. உலக ரீதியான ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்காகவும் அதை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில நம்ம அதிகமா விருத்தி அடையும், சாத்தானை ஜெயிப்பதற்கும் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இச்சை அடக்கம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நாம விழுந்து போயிடுறோம், அதுக்கு அடிமையா இருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம சோதிக்கப்படுறோம். எதனால அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை, இச்சை அடக்கமானது இல்லை. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நம்ம துவண்டு போயிடும். எதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. பாக்குற எல்லா விஷயத்தையும் நம்ம அடையணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். மற்றவங்க அது வச்சிருக்காங்க, நமக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். மற்றவங்களை வச்சிருக்கிறத நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இச்சை இருக்கும். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இச்சைகளை அடக்கும். வேதாகமத்துல நம்ம இன்னைக்கு நிறைய உதாரணத்தை கொண்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள், அதாவது சாலமோன் இச்சை அடக்கத்தை குறித்து என்ன நமக்கு கத்துக் கொடுக்கிறாருன்னு பாருங்க. சாலமோன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு 700 மனைவிகள் 300 மறுமனை ஆட்டைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர் ஒருத்தருக்கு இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து சொல்லுகிறார். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் வசனம் 28. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். பாருங்க, தன் ஆவியை அடக்காத மனுஷன். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவி நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பிணம், ஒரு செத்து போனவங்களுக்கு சமம். சோ நமக்கு கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை நம்ம அடக்கணும். நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நம்ம நன்றியை செலுத்திட்டு அப்படியே அமைதியா இருக்கும். அதை விட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு தப்பான காரியங்களை செய்யறது, இச்சையை அடக்காம இருக்கிறது. மாம்சம் பாத்தீங்கன்னா வெறி கொண்டு அலையும். பாக்குறது எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, சே நான் டயட்ல இருந்தேனே, இப்படி போய் நான் சாப்பிடும்படி ஆயிடுச்சு. நான் உபவாசத்துல இருந்தேனே, சாத்தான் என்ன சோதிச்சுட்டானே, டெம்ப்ட் பண்ணிட்டானே. சோதிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டெம்ப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ட் பண்ணிட்டானே, நான் விழுந்து போயிட்டேனே. நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு நிறைய சோதனைகள் வரும்போது யாரு அந்த சோதனையில இருந்து விடுபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு யார் இடத்துல அதிகமா இருக்கும், இச்சை அடக்கம் யார் இடத்துல அதிகமா இருக்கோ அவர்கள் எல்லா விதமான சோதனைகளையும் சகிப்பாங்க, தாங்குவாங்க. இங்க தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். அந்த காலத்துல, அதாவது சாலமோன் வாழ்ந்த காலத்துல ஒரு நகரம், ஒரு சிட்டி எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்னா அந்த நகரத்தை சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் இருக்கும், ஒரு பெரிய சுவர் இருக்கும். நம்மளுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா அந்த நகரத்தை சுத்தின பெரிய ஒரு சுவரை எழுப்பி இருப்பாங்க.
ஏன்? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. அது அந்த சுவர் வந்து அந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்டை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீரல் விட்டு கடந்தது உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நகரத்துக்கு அழிவு உண்டாகும். எதிரிகள் எந்த நேரத்துல எப்போ அந்த ஓட்டைக்குள்ள பூந்து நம்மள வந்து கொண்டு போடுவாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய நகரத்தை எப்படி அவன் கைப்பற்றுவாங்கிறது நமக்கு தெரியாது. அதே போலதான் நம்மளுடைய ஆவியை நம்ம அடக்கலைன்னா சாத்தான் நமக்குள்ள ஈஸியா பூந்து அவனுடைய வேலை என்னவோ அதை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பான். நான் உலக ரீதியாக்கு மாத்திரம் நான் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒரு சில இச்சை அடக்கத்தோட இருக்கணும், வைராக்கியத்தோட இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள சின்னதா ஒரு ஓட்டை இருக்கான்னு பார்ப்போம். இந்த மதில் சுவர்ல மதில் இருந்த பாலான பட்டணம் எப்படி இருக்கோ அதே போல நமக்குள்ள இருக்கிற அந்த வேலியில ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருக்கா, அதுல பூந்து இவனை எப்படியாச்சும் கெடுத்து போட்டுலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே சாத்தான் சுத்தமா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இச்சை அடக்கமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அது போதும். எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஏற்ற காலத்துல எனக்காக செய்து முடிப்பார். அவர் இப்ப எனக்கு தரலையா, சந்தோஷம். இப்போ எனக்கு தரலனாலும் கூட அவருக்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல அவர் எனக்கு கொடுப்பார். அதற்காக நம்ம காத்திருக்கணும், இச்சை அடக்கத்தோட இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இச்சை அடக்கத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த போட்டி முடிகிற வரைக்கும் சாப்பாடு முதல் கொண்டு, தண்ணீர் முதல் கொண்டு, தூக்கம் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப கவனமா செயல்படுத்துவாங்க. நல்ல ஒரு ஆகாரத்தை சாப்பிடுவாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் அடிக்க மாட்டாங்க, உடம்புக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் எடுத்துப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. இதெல்லாம் பண்ணா மாத்திரம்தான் உலகத்துக்கு உண்டான அந்த கோப்பை இருக்குல்ல, அந்த கோப்பையை அவங்க வந்து வின் பண்ண முடியும். அழிந்து போகக்கூடிய அந்த கோப்பையை வின் பண்றதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு விளையாட்டு வீரர்கள் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறாங்க. நாம ஆவிக்குரிய ரீதியில உண்டான நித்திய ஜீவனை அடைய இருக்கிற நாம, நித்தியமான ஆசீர்வாதத்தை நாம பெற இருக்கிற நாம, ஜீவ கிரீடத்தை பெற இருக்கிற நாம எந்த அளவுக்கு இச்சை அடக்கத்தோடு இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நிறைய உதாரணங்கள் நான் வந்து பழைய ஏற்பாட்டில இருந்தும் சரி, புதிய ஏற்பாட்டில இருந்தும் சரி நான் வந்து சொல்ல இருக்கிறேன். ஆதியாகமம், இது நம்ம போன வாரம் இன்னும் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 7 - 12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, யோசேப்பு, அதாவது யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. அவர் வந்து அவருடைய சகோதரர்கள் காசுக்காக வித்து போட்டுறாங்க, 40 வெள்ளி காசுக்கு. அவர் வந்து எகிப்தில ஒரு அடிமையா போறாரு. போத்திபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீட்டுல அவரு அடிமையா இருக்கிறாரு. அந்த போத்திபார் அவனுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் பண்றான். ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரனா இருக்கிறான். அந்த நேரத்துல போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் இடத்துல வந்து தகாத முறையில நடந்து கொள்றாங்க. என்னுடைய கணவர் வீட்டுல இல்ல, வா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. இருந்தாலும் யோசேப்பு தேவனுக்கு பயந்து அந்த இச்சைய அவன் வந்து விலக்கிடுறான், இச்சை அடக்கத்தோட இருக்கான். இந்த காலத்துல ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல மனுஷங்களா இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அவர்களுடைய உண்மையான ஒரு சுயரூபமே தெரியும். நாம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம எப்பவுமே கர்த்தர் நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்கு எல்லாருக்குமே தேவை. அதே போல யோசேப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு அவன் பயந்தான். அந்த இச்சை இடக்கத்தோட இருந்தான். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, தப்பு பண்றதுக்கு சாத்தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்.
நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது பண்றதுக்கும் சரி, ரட்சிக்கப்படுவதற்கும் சரி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா கெட்டது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம தேடி போய் எது நல்லது அப்படிங்கறது தெரிஞ்சு, கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அவன் 9வது வசனத்துல சொல்றான் பாருங்க, 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 7-12 வாசிக்கும் பொழுது 9வது வசனத்துல, இந்த வீட்டிலும் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, இந்த மாதிரியான அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் யோசேப்பை ராஜா, அந்த எகிப்தினுடைய ராஜாக்கு அடுத்தபடியா நியமிச்சார். ஒரு அடிமையா கொண்டு போன ஒரு மனுஷனை ஒரு ராஜாக்கு அடுத்தபடியா நியமிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதனால்தான் நமக்கு நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தேவன் அதிகத்தின் பேரில அதிகாரியா மாற்றுவார். அந்த ஒரு வசனம் யோசேப்புக்கு கரெக்டாக புரிந்திருக்கு. கர்த்தருடைய வசனம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எப்பவுமே வீணாக போகாது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம எல்லாரிடத்திலும், கணவன் மனைவியிடத்திலும் சரி, மனைவி கணவனிடத்திலும் சரி, வேலைக்காரங்க தங்களுடைய எஜமான இடத்திலும் சரி, பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் இடத்திலும் சரி, எல்லாரும் சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தாலும் கூட அது காலப்போக்குல அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நமக்கு விளங்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா உடலை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன விஷயத்த கூட புறக்கணிச்சிடுவாங்க. அதாவது நீங்க ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்றது, இல்லைன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு எண்ணெய் ஆகாரத்தை சாப்பிட்றது, இது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாதான் நான் சொல்றேன். சரி கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமா அது சேர்ந்து நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். இதே நம்ம கொஞ்சமா இருந்தாலும் அதை நம்ம புறக்கணிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம இச்சை அடக்கத்தை குறித்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மத்தவங்களை அடிச்சு ஜெயிக்கிறது தான் பாத்தீங்கன்னா வெற்றி, அவன் தான் சாதிச்சவன், அவன் தான் பலவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நல்லா ஒருத்தர் நல்லா வெயிட், பயங்கர வெயிட்டா இருக்கிறாரு, அவரை யாராலையும் அடிக்க முடியாது. அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவர் தான் இருக்கிறதுலே பலசாலி, அவர் நினைச்ச யாரானா அடிச்சு ஜெயிக்க முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய கையை வச்சு அடிக்கிறது, மற்றவங்களை காயப்படுத்தி அதனால வின் பண்றது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது பலமுள்ள ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு பதிலா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விலகி போய் சாந்தமா போய் தன் மனதை அடக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான பலசாலி. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நம்ம அதிகப்படுத்தாம அந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும். அதாவது அதுவும் பாத்தீங்கன்னா சமாதான முறையில ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இருக்கிறதுலே உண்மையான பலவான். அதுதான் இந்த வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கணும். நமக்கு என்னதான் உடல் வலிமை இருந்து மற்றவங்களை அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரு சாந்தமா அது சால்வ் பண்றாங்க, எந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுதல் இல்லாம, யாருடைய மனசை துன்படுத்தாம அந்த ஒரு பிரச்சனைக்கு யாரு முடிவு காட்டுறாங்களோ அவர்கள் தான் உண்மையான உத்தமர்கள், பலவான். இது எல்லாத்துக்குமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும், சாந்தமான ஒரு குணம் இருக்கணும், தன் மனதை அடைக்கணும். யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் பேசினாலும் கூட, யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் விரோதமாக பேசினாலும் கூட
அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம வாசிச்சிருக்கோம்ல, கேட்டிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. பதிலுக்கு பதில் நம்ம சொல்லக்கூடாது. சுய கட்டுப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்கும். நான் என்ன நினைச்சிருப்பேன்னா, இப்பெல்லாம் வர வர நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாராச்சும் என் மேல கோபம் கொண்டாலும் நான் அவங்களுக்காக பரிதாபப்படுவேன். பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்திருக்கோ, என்ன மாதிரியான ஒரு துயரத்தை அனுபவிச்சிருக்காங்களோ, என் மேல அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த துயரத்தை என் மேல வந்து காட்டுறான். இப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு போறது. அவங்களுக்காக நான் பரிதபிப்பேன். யாராச்சும் நம்மள இடத்துல வந்து கோவப்பட்டு பேசினாலும் திட்டினாலும் அவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா நம்மளுடைய கோவத்தை அப்படிப்பட்ட ஒரு கோவத்தை நம்ம மேல வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தானியேல் இங்க ஒரு முக்கியமான ஒரு இச்சை அடக்கத்தை பத்தி பேசுறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம். இது வந்து சாப்பாட்டிற்கு உண்டான ஒரு இச்சை அடக்கம். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சின்னதா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த மீதிய பர்ஷியா ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேரை வந்து அதாவது அடிமைகள்ல இருந்து ஒரு சில பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாட்டை அந்த மாதிரியான ராஜ போஜனத்தை கொடுத்து, அதே அவர் ராஜா வந்து என்ன மாதிரியான திராட்சை ரசத்தை குடிக்கிறாரோ அதே மாதிரியான திராட்சை ரசத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அடிமைகளுக்கு கொடுத்து கொஞ்ச நாள் அவர்களை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஆளை நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அப்படின்ட்டு முடிவு பண்றேன். அந்த நேரத்துல தானியேல் ஜெபிக்கிறார். அப்போ தானியேலுக்கு வந்து கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராஜாக்கு கொடுக்கிற எந்த ஒரு போஜனத்தையும் சரி திராட்சரசத்தையும் சரி நீ சாப்பிடாத. அதற்கு பதிலா ராஜாவுடைய பணிவிடைக்காரர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. அதற்கு பதிலா நல்ல ஒரு தானிய வகைகளை சாப்பிடுங்க. அந்த திராட்சை ரசத்தை புறக்கணிச்சுட்டு ராஜாக்கு கொடுக்குற அந்த மற்ற எல்லா காரியங்களையும் ராஜ போஜனத்தையும் நீ புறக்கணிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உணவா சாப்பிடு. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு. 10 நாள் கழிச்சு மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் மற்ற எல்லா அடிமைகளை பார்க்கணும் உன்னுடைய முகம் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு கர்த்தர் வந்து தெரியப்படுத்துற தானியேலுக்கு. தானியேலும் அதே போல அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு சொல்ற. தானியேல் ஒரு அடிமை, அங்க ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் தான் வந்து எல்லாருக்குமே அந்த சாப்பாடை வந்து பரிமாறுவான். ராஜ போஜனத்தை கொடுப்பான், திராட்சை ரசத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் இடத்துல தானியேல் போய் சொல்றார், நீங்க எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாம இதெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 10 நாள் நான் சொல்ற ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. அதன் பிறகு எங்களுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. அதே போல 10 நாள் அந்த திராட்சை ரசத்தையும் ஒதுக்குறாங்க, ராஜ போஜனத்தையும் ஒதுக்குறாங்க. தானியேல் எப்படிப்பட்ட ஒரு உணவை கேட்டானோ அந்த உணவை அந்த வேலைக்காரன் அவனுக்கு 10 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தான். 12வது வசனம் பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து பாருங்க. குடிக்கிறதுக்கு திராட்சை ரசத்திற்கு பதிலாக எனக்கு வெறும் தண்ணீரை கொடுங்க. ராஜ போஜனத்துக்கு பதிலாக எனக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை மட்டும் எனக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. 10 நாள் கழிச்சு நாங்க எப்படி இருக்கோங்கிறத நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல 14வது வசனம், அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும்
அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. பாருங்க, உங்களுக்கே தெரியும், திராட்சை ரசத்துல புளிப்பா இருக்கும், அப்புறம் வந்து இனிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து, அதுவும் இல்லாம போஜனத்துல நிறைய கொழுப்பெல்லாம் அடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் நெய் எல்லாமே ஊத்தி ரொம்ப டேஸ்டா வேற இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ட வாலிபர்கள் அந்த அளவுக்கு முகம் பிரகாசமாவும் இல்லை, புஷ்டியாவும் இல்லை. ஆனா தானியேலும் அவங்க கூட இருக்கிற ஒரு சில பேரும் அந்த பருப்பு வகைகளையும் அந்த மரக்கறிகளையும் வெறும் தண்ணீரையும் குடிச்சிட்டு ஒரு 10 நாள் இருந்தாங்க. மற்ற எல்லா வாலிபரை பார்க்கணும், அவர்களுடைய ஃபேஸும் பிரைட்டாச்சு, அவர்களுடைய உடம்பும் புஷ்டியா மாறிடுச்சு. இந்த காலத்துலயும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10 நாள் நம்ம வந்து சுகரை நம்மளுடைய சாப்பிட்றதுல வந்து சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இனிப்பை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய முகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் வந்துடும், சுருக்கம் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க? இங்க இருந்து தான். இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. தானியேல் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ராஜபோஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் விலைக்கு வச்சுட்டு வெறும் இந்த பருப்பு வகையும் மரக்கறியும் தண்ணீரையும் குடிச்சிட்டு வந்து உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி மற்றவங்க எல்லாரையும் காட்டிலும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிரகாசமா இருந்தது அவங்க பேசு, அவங்க உடம்பு எல்லாம். அதனால அந்த ராஜா வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்? தானியேலை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, நம்மளுடைய இச்சை அடக்கத்தினால கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இச்சை அடக்கத்தை ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இச்சையிலிருந்து விடுபடணும். ஒரே நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் புறக்கணிக்க முடியாது. பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து உடல் ரீதியா மட்டும் நான் சொல்ல, ஆவிக்குறி ரீதியாவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இச்சை அடக்கத்தோட நம்ம இருக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொருளாசை வந்து இருக்கவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை புறக்கணிக்கணும். அன்னன்னைக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு அது போதும். ஒருவேளை அவருக்கு சித்தமா இருந்தா எனக்கு தரட்டும். ஏன்னா நான் வந்து இந்த உலகத்திற்காக நான் வந்து இல்லை, நான் வந்து நித்தியத்திற்காக நான் இருக்கேன், எனக்கு அதுதான் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இச்சை அடக்கத்தோட இருந்தார். அவரும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இருந்தாங்க. ஏதோ அவருக்கு வந்து 10 கை அப்புறம் ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் தேவதூதர்கள் போல அவர் வந்து இந்த பூமியில பிறக்கலை. நம்மள மாதிரி சாதாரண ஒரு பாடு அனுபவிக்கிற ஒரு மனுஷனா தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சாத்தான் சோதிக்கும் பொழுது கூட அவருடைய இச்சையை தூண்டுற மாதிரி அவன் சோதிக்கிறான். 40 நாள் ஒருத்தர் வந்து உபவாசம் இருக்கிறாரு. அந்த உபவாசம் இருந்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லுகளை அப்பமா மாத்தி, உங்களுக்கு பசியா இருக்குமே அப்பமா மாத்தி நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அப்போ வந்து எதை வைத்து அந்த சாத்தானை வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறார் சாத்தானே. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு சோதனைகள் வரும் பொழுது இதை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். நம்ம பிதாவே எனக்கு ரொம்ப இச்சையா இருக்கு பிதாவே, நான் அதை எப்படியாச்சும் அபகரிக்கணும், எதையாச்சும் சாப்பிடணும், என் உடம்பை கெடுத்துக்கணும், ஆவிக்குரிய ரீதியில வளராம பூமிக்குரிய ரீதியில வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல தேவன் இடத்துல ஜெபிங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இச்சையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல ஜெபிச்சிங்க அப்படின்னா கடிந்து கொள்ளுங்க. சாத்தானை என்னை விட்டு அகன்று போ. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 27-30 வரைக்கும் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 27-30. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது
பழைய ஏற்பாட்டின் காலத்துல யூத மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மூலியமாக நியாயப்பிரமாண கட்டளைகளை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கணவன் தன்னுடைய மனைவியை தாண்டி வேற ஒரு பெண்மணியை கூட தொடர்பு கொள்ளும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, இச்சிக்கும் பொழுதும் சரி, அது ஒரு பாவமான ஒரு செயல். அதே போல மனைவியும் அந்த மாதிரி நடந்து கொண்டா, தன்னுடைய கணவனை தாண்டி வேற ஒருத்தரை நினைத்து கொண்டாலும் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரமான ஒரு செயலா தான் இருக்கு. அது ஒரு கட்டளையா பழைய ஏற்பாட்டின் அந்த காலத்துல மக்களுக்கு கொடுத்துரு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் இருந்தா போதும், சின்ன பசங்க எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஒரு பாவமான ஒரு செயல். சாத்தான் நம்மளை தூண்டுறான். அந்த இச்சை அடக்கம் நமக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படின்னா நாமளும் அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இச்சையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நமக்கு யாரு தேவை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தேவை. அவர் நம்ம இடத்துல இருக்கணும். அவரை விட்டுட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சாத்தான் நம்மளை ஈஸியா ஏமாத்தி போட்டுருவோம். ஈஸியா பாவத்துக்குள்ள விளை வச்சிருவோம். நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, யாருமே பார்க்கல அப்படிங்கிறது மட்டும் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் எப்பவுமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இச்சையோட இருந்தா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல எப்படி இருப்பார்? இச்சையோட நடந்து கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல எப்படி இருப்பார்? நீங்க பொருளாசையா இருக்கீங்க, இந்த உலகத்துல இருக்கிற இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையோட இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல எப்படி வாசம் செய்வார்? நம்மளுடைய ஆலயத்துல எப்படி, நம்ம சரீரமா இருக்கிற ஆலயத்துல எப்படி வாசம் செய்வார்? பரிசுத்த ஆவியினர் எப்படி நமக்கு ஏற்பார்? போன வாரம் கூட நம்ம பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை நம்ம பெறணும் அப்படின்னா இப்படிப்பட்ட இச்சைகளை நம்ம வெறுக்கணும். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்பாக தப்பான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியமா இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் சத்தியத்தை அவங்க நல்லா தெரிந்தாலும் கூட சாத்தான் அவங்களை எந்த அளவுக்கு வஞ்சித்து இருக்காங்க பாருங்க. இந்த காலத்திலையும் நிறைய மக்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சத்தியம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கப்பட்டுதான் அவர்களுடைய இருதயத்துல அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் உணர்த்தப்படுதாங்கிறது தெரியும். கர்த்தர் தான் உணர்த்தணும். நம்ம தொடர்ந்து வேதாகமத்தை வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பா இருக்கணும். நம்மளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட சிக்ஷையில, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில பிள்ளைகளை வளர்க்கணும். இச்சை எடுக்கத்தோட வளர்க்கணும். நாம இச்சை எடுக்கம் இல்லாம இருந்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகளும் அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகளும் அப்படியேதான் இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை விதைக்கும் போது அவங்க நல்லதை தான் அறுப்பாங்க. கெட்டதை விதைச்சவங்கன்னா கெட்டதை தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் எப்பவுமே பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடல், நல்ல விஷயத்துல ஒரு ரோல் மாடலா, ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அடுத்ததாக பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23. இயேசு சொல்றாரு பாருங்க, அவருக்கு சீஷரா இருக்க விரும்புற உங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா இருக்க விரும்புறேன். அவருடைய சத்தியத்துல, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்க விரும்புறேன். எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆவல் இருக்கும். நம்ம சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவி ரொம்ப உற்சாகம் உள்ளதுதான். ஆனா மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்மள நினைப்போம், அப்பா
இன்னைக்கு கேட்ட சத்தியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இதை நான் கண்டிப்பா செய்ய போறேங்கிறது ஆவி ரொம்ப உற்சாகமா இருந்தாலும் கூட அந்த நேரம், அதாவது நமக்கு சோதனை உட்படுக்கிற அந்த நேரம் வரும்பொழுது நம்ம விழுந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுதான் சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைனா என்ன? பாடு, மரணம், இது எல்லாமே இருக்கு. கர்த்தருக்காக நம்ம வந்து அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், அவமானப்பட வேண்டியது இருக்கும், துக்கப்பட வேண்டியது இருக்கும், அழப்பட வேண்டியது இருக்கும். இந்த விஷயத்தை நீ தாங்க ரெடியா? அதுக்கு ரெடினா கண்டிப்பா நீ வந்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணலாம், அவருக்கு பின்னாடி நம்ம செல்லலாம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுல இருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து பின்தொடரணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சாத்தான் வந்து வேற யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துருவான். நீ இயேசு கிறிஸ்து பின்னாடி போறியா, ஃபர்ஸ்ட் உன்னைதாண்டா நான் வந்து சோதிக்க போறேன், உன்னைதான் ஃபர்ஸ்ட் நான் பாவத்துக்குள்ள விழ பண்ண போறேன். நாம எப்போ எண்ணத்துல அப்படி முடிவு பண்றோமோ, இயேசு கிறிஸ்துவ நான் வந்து பின்பற்ற போறோம் அப்படின்னு முடிவு பண்றோமோ, அந்த நேரத்துல சாத்தான் நம்மளை வந்து சோதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். விழுந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடவே கூடாது. பரவாயில்ல, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, நான் வந்து யோபு போல நான் பின்வாங்கி போவே மாட்டேன். அவர் வாயினால கூட நான் அவரை வந்து தூஷிக்க மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, நமக்கு சோதனை வரும்போது கூட அதுக்கு சோதனைக்கு உண்டான தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கியும் கர்த்தர் வந்து காண்பிப்பார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடுவன். நிச்சயடக்கமா இருக்கணும். முக்கியமா சாத்தான் நம்மள நிறைய விதத்துல நமக்கு சோதிப்போம். உலகத்தார் நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே வாங்குறாங்களே, என்னுடைய கணவர் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரே, நிச்சயடக்கம் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் ஆவியின் கனிகள் என்ன அப்படின்ட்டு, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுல ஆவியின் கனிகள்ல ஒரு முக்கியமான கனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இச்சையடக்கம். அந்த இச்சையடக்கத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இச்சையடக்கம்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு முக்கியமான ஒரு கனி. அன்பு எப்படி ஒரு முக்கியமான கனியோ அதே போல இச்சையடக்கமும் ஒரு முக்கியமான ஒரு கனிதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட இச்சை அடக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில அதிகமே வளர்றோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம குழந்தைகளை மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். குழந்தைகளை போல நம்ம வந்து இச்சையோட மற்ற எந்த ஒரு விஷயத்துல நான் இச்சை இல்லாம நான் வந்து இச்சை அடக்கத்தோட இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஆளாயிருக்கேன். ஆவிக்குரிய ரீதியில வளரணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 25 27. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 25 27, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விளையாட்டு வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தயத்துல ஓடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஓடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய இச்சையடக்கத்தோடு இருப்பாங்க. ஒரு தப்பான ஒரு விஷயத்த சாப்பிட மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க. அப்படியே சும்மா தேவையில்லாத நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம நல்லா உடற்பயிற்சி பண்ணுவாங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நல்லதான் சாப்பிடுவாங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்க கீழ்படுத்திருக்கிறேன். பாருங்க, பவுல் வந்து அவருடைய சரீரத்தை ஒடுக்கிற. நான் எதுக்கு என் சரீரத்தை ஒடுக்கணும்? நான் ஜாலியா இருப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுருவேன்,
எனக்கு தேவையான நேரத்துல நான் தூங்குவேன், நான் தேவையான நேரத்துல நான் வந்து எழுந்திருப்பேன். எனக்குன்னு எந்த ஒரு பிரின்சிபலும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, சுய கட்டுப்பாடும் சுத்தமா கிடையாது. அவுத்துட்ட ஆடு மாதிரி மாடு மாதிரி நான் வந்து தெரியுவேன். எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். கடைசியில நம்ம வந்து ஃபீல் பண்ணும், சே நம்ம வந்து வேதாங்கமத்துல இந்த மாதிரி வாசிச்சோமே, சுய கட்டுப்பாடு கண்டிப்பா தேவை, இச்சையடக்கம் நமக்கு தேவை அப்படின்ட்டு அதெல்லாம் நான் கேட்காம போய் இப்போ நான் ஃபீல் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்துல நமக்கு தோணும். அப்பதான் தெரியும் நாம சொன்ன தேவனுடைய வசனம் எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு உதாரணமா மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை பார்த்து ஒரு சில மக்கள் வந்து மனம் திரும்பணும், இச்சையடக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே ஒடுக்குகிறார். அதுதான் இங்க 27வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, இச்சையடக்கத்தோட நிறைய விஷயங்களை அவர் வந்து ஒடுக்குகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, ஒரு 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 ஊழியக்காரர் இருக்கிறாரு, இன்னும் ஒரு சுவிசேஷகர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு போதகர் இருக்காரு அப்படின்னா அவரை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் வந்து ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஊழியர் எல்லா விஷயத்திலையும் உண்மையா இருக்கிறாரு, நேர்மையா இருக்கிறாரு, இச்சையடக்கத்தோட இருக்கிறார். அதனால கர்த்தர் அவரை வந்து ஆசீர்வதிக்கிறார், அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து ஆத்மாக்கள் நிறைய பேர் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில அதிகமே வளர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், ஒரு புறஜாதியர் இடத்துல போயிட்டு நான் வந்து தப்பு பண்ணும்போது, இல்லைன்னா மற்றவங்களை வந்து துன்பப்படுத்தும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல என்ன நிந்திக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்க போல, கெட்டதுதான் செய்வாங்க போல, மற்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வருவாங்க போல, மற்றவங்களுக்கு கேடு நினைப்பாங்க போல. அப்போ ஒரு கிறிஸ்துவனால யார் அவமானப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் அங்க தூஷிக்கப்படுது. யாருக்குமே இது வந்து விளங்குதான் இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு விளங்கணும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு புறஜாதியர் இடத்துல போயிட்டு நன்மைதான் செய்யணும் தவிர தீமை செய்யக்கூடாது. நம்ம வந்து யாரை பிரதிபலிக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவனா இருந்து யாரை பிரதிபலிக்கணும்? இயேசு கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கணும். இதே அவர்களிடத்துல நீங்க போய் அன்பருந்து பாருங்க. ஒரு புறஜாதியர் இடத்துல நீங்க போய் அன்பருந்து பாருங்க. அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை செஞ்சு பாருங்க. அவர்களிடத்துல போய் ஜெபிங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் கொடுங்க. ஜெபிச்சு உங்கள் மூலியமா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் தேவன் அங்க வந்து மகிமைப்படுவார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? உதாரணத்துக்கு இங்க இந்தியால இருந்து ஒருத்தன் வெளிநாட்டுல போய் அமெரிக்கால ஒருத்தன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும், என்ன நினைப்பாங்க? அங்க ஒருத்தவன் செய்யற தப்புனால இந்தியர்களே இப்படிதான் இருப்பாங்க போல, தப்புதான் பண்ணுவாங்க போல, களவாணித்தனம் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல ஒரு கிறிஸ்தவன் ஒரு புறஜாதியினர் இடத்துல போகும் பொழுது நல்ல காரியங்களை பண்ணும். அதை பார்த்து அவங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் பண்ற. தன்னைத்தானே ஒடுக்குகிறார், இச்சையடக்கத்தோட இருக்கிறார். அதை பார்த்து நிறைய பேர் வளரும். அவருக்கும் அதுவும் அவருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மையான ஒரு விஷயமா முடியும். அதை பார்த்து வளர்கிற ஆத்மாக்களுக்கும் அது ஒரு நன்மையான ஒரு காரியமா முடியும். அடுத்துதான் கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11-12. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீத்துக்கு வந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலிப வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு முக்கியமாக இந்த உலகத்துல பார்க்கிற நிறைய விஷயத்துல அவங்க வந்து இச்சிக்கப்படுவாங்க. இப்போ சோசியல் மீடியாவே எடுத்துக்கலாம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாக்குறாங்க. மற்றவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்ணி பிரபலமா வராங்க. நானும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நான் வந்து பிரபலம் ஆகணும்.
மற்றவங்க வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம யோசிக்கணும், நமக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும், இதனால தேவன் மகிமைப்படுவாரா, நம்மளுடைய குடும்பத்துக்கு இதுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. மனுஷங்களை திருப்திப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இதனால நமக்கு வந்து பேரு புகழும் கிடைக்குமா? தேவன் இடத்துல ஒண்ணுமே கிடைக்காது. நம்மளை வந்து ஈஸியா மைண்டை மாத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவை வச்சு. நாம நம்மளுடைய நேரங்களை வீணடிக்கிறோம் தேவையில்லாம. ஒரு சில பேர் 24 மணி நேரமும் அதுல இருப்பாங்க, 24 மணி நேரமும் கேம்ஸ்ல விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேமை கண்டுபிடிக்கிறவன் அதனால பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு முட்டாளாவே வைத்திருப்பது அவர்களுடைய வேலை. நாம முட்டாளா இருந்தாதான் அவர்கள் விவரமாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஆண்டு கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும், நிறைய விஷயங்களை பண்ண முடியும். எப்போ? நாம முட்டாளா இருக்கிற வரைக்கும். ஒருவேளை நாம இச்சையடக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கே 1008 வேலை இருக்கு, நிறைய வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஆவிக்குரிய ரீதியில நிறைய காரியங்களை நான் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, சாத்தானை முறியடிக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுல நாம நம்மளுடைய கவனத்தை செலுத்தும். அதை விட்டுட்டு நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் அப்படியேதான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கணும், உச்சியடக்கத்தோட வளர்க்கணும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5-6. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5-6. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும். பாருங்க, இங்க வந்து பேதுரு ஆசிரியரும் அதே தான் சொல்கிறாரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சையடக்கம் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து ஒரு குழந்தைகளை போல இராம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளா நம்ம வந்து வளருவதற்கு கண்டிப்பா தேவையானது அப்படிங்கிறது பார்க்கும்போது கண்டிப்பா இச்சையடக்கம். இச்சையடக்கம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களுக்கு அது கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கலையே, மற்றவங்க வச்சிருக்கிற பொருள் நாம வந்து நாமளும் அதே போல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவங்க அது பண்றாங்க, எனக்கு இது கிடைக்கலையே. இப்படிலாம் இருந்தா நம்ம ஆவிக்குரிய ரீதியில எப்படி வளர முடியும்? இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கு ஆவிக்குரிய ரீதியில வளரணும், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற கிடைச்சாலே எனக்கு சந்தோஷம், எனக்கு என் ஆத்மா சந்தோஷப்பட்டாலே எனக்கு அது போதும், மத்தவங்க எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பாருங்க, இந்த மாதிரியான எண்ணங்களை விதைக்கிறதே சாத்தான். சோம்பேறித்தனம் ஆக்கிடுவான். உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே கிடைக்கணும், எந்த ஒரு பாடுபடாம, எந்த ஒரு கஷ்டப்படாம எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஃபர்ஸ்ட் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 13. எதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சையடக்கமானது தேவை அப்படின்ட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் கர்த்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, நமக்கு வந்து இச்சையடக்கம் இல்லாம எல்லா விஷயத்திலும் நம்ம இச்சையோட இருந்தோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமா இருப்போமா? கண்டிப்பா கிடையாது. பரிசுத்தமானவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். நம்ம மனசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இச்சைகளை வச்சுக்கிட்டு ஆராதனைக்கு வர்றது, ஜெபிக்கிறது, பாட்டு பாடுறது இருந்துச்சுன்னா
கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? அது ஒரு கேள்விக்குறிதான். ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே அதுதான் சொல்றாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி. சத்தியவாசனம் முன்பாக நமக்கு தெரியாது என்ன போதிக்குது அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம இச்சையோட இருந்தோம். ஆனா சத்தியவாசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் இன்னைக்குன்னு சொல்லல, நான் இதுக்கு முன்னாடி இதே டாபிக் நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன். எனக்கு தெரியவே தெரியாது, இச்சை எடுக்கத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, வேதாகமத்துல நான் கற்றுக்கொண்டதே கிடையாது அப்படின்ட்டு யாரையுமே சொல்லிட முடியாது. வேதாகமத்துல கத்துக்கொள்ளனாலும் கூட நமக்கு கர்த்தர் வந்து நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும், புத்தியை கொடுத்திருக்கிறார், எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம வேதாகமத்துல இருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டாச்சு. இனி நாம வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில நம்ம இருக்க முடியாது. அதனால உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. பாருங்க, நம்ம எதற்காக இச்சை அடக்கமா இருக்கணும்? நம்மளை அழைத்தவர் பரிசுத்தர். அதனால நாம எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எதிராக இருப்பாங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 17. சாரி, 1ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். பாருங்க, இச்சையடக்கம் எனக்கு இல்லை, என்னால எப்படி அதை கட்டுப்படுத்துறது, என்னால எப்படி குடிக்காம இருக்கிறது, என்னால சிகரெட் அடிக்காம இருக்க முடியல, என்னால மற்ற கெட்ட விஷயங்களை பார்க்காம இருக்க முடியல, என்னால கெட்டதை பேசாம இருக்க முடியல, என்னால எப்படி அந்த கட்டுப்பாடோட இருக்கிறது. நீ சொல்றது பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிற. தேவனிடத்துல ஜெபிச்சோம் அப்படின்னா, இதாமே நான் இப்படிப்பட்ட ஒரு இச்சைக்குள்ள அகப்பட்டுட்டு இருக்கேன், என்ன நானே வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சாத்தான் வந்து என்ன ரொம்ப சோதிக்கிறான், அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நான் ஜெயிக்கணும், அந்த சோதனையில அந்த இச்சையிலிருந்து நான் விலகி வரணும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறாரு பாருங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, பலம், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியே நமக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது இச்சை அடக்கம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிடும். நீங்க கடிந்து கொள்ளுங்க, அந்த சாத்தானை ஜெயிக்கணும். யாராச்சும் நம்மளை தப்பு பண்ண சொன்னாங்கன்னா கூட அவர்கள் இடத்துல சேராதீங்க. நம்மளுடைய அவையமே நமக்கு விரோதமாக தப்பு பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வாசிச்சோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், உன்னுடைய வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போட்டுரு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம கொள்ளாம பேசிடுறாங்க, யோசிக்காம கொள்ளாம செயல்பட்டுறாங்க. நம்ம பேசுகிற வார்த்தையில கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நீ என்னதான் சொல்லு, நான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பேசுகிறதுக்கு பொறுமையாயும், யார் இடத்துல இச்சையடக்கம் இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்துதான் செயல்படும். பொறுமை இருக்கணும் அவங்களுக்கு. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பான காரியங்களை செய்வோம். தப்பான காரியங்களை செஞ்சா என்ன ஆகும்? நம்மளுடைய ஆத்மாவை நாமளே கெடுத்துக் கொள்கிறோம். அது எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? கர்த்தருடைய வசனம் நம்ம கேட்கிறோம், காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்றாங்க. எத்தனை பேர் உணர்றோம்? மனசுல குத்தப்படுறோம், நான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில. நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, நான் இது வரைக்கும் யார் மேலேயும் நான் காரணம் இல்லாம கோவப்பட்டதில்லை, நான் எல்லாத்துலயும் உத்தமமா நடந்துக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன்.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, ஒரு குடிகாரன் இருக்கான், அவன் நினைச்சா அந்த குடியை தவிர்க்கலாம். அவனுக்கு தெரியும் அந்த குடியினால அவனுக்கு என்ன பிரச்சனை வரும், அவனுடைய ஆத்மாக்கும் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அந்த குடிகாரனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேணும்னே அந்த குடியை குடிச்சிட்டு அந்த இச்சையடக்கம் இல்லாம தப்பான காரியங்களை செய்யறான். கேட்டா நான் போதையில ஏதோ பண்ணிட்டேன். ஏன் அந்த அந்த சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுக்கலீங்களா? தண்ணி அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறார்ல. ஏன்? இச்சை அடக்கம் இல்லை, அதனால தப்பான காரியங்களை செய்யறாங்க. தேவனுடைய நீதி அங்க மீறப்படுது. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்போ ஒரு காரியம் தேவனுடைய நீதிய நடப்பிக்க மாட்டாது அப்படின்னா அந்த காரியத்துல இருந்து நம்ம விலகி வரணும். நான் தண்ணி அடிச்சேன்னா, சரக்கு அடிச்சுன்னா தேவனுடைய நீதியை நான் மீறி நடக்கிறேன்னா அந்த தண்ணியை நான் ஸ்டாப் பண்ணணும். அந்த குடிக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து நம்ம வேற ஏதாச்சும் நம்ம தப்பான ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, பொய் சொல்லும் போதும் சரி, மற்றவங்களை பழி வாங்கும் போதும் சரி, மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணும் போதும் சரி, மற்றவங்களை பேசும் பொழுதும் சரி, எதிர்த்து பேசும் பொழுதும் சரி, இதன் மூலியமாக தேவனுடைய நீதி நடக்கல அப்படின்னா அது எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு மற்றவங்க மேல கோவப்படணும்? நான் மற்றவங்களை எதுக்கு நான் திட்டணும்? மற்றவங்களை எதுக்கு நான் அடிக்கணும்? இதனால தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, எல்லா விஷயத்திலையும் நம்ம இச்சை அடக்கமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். சரிங்கிறது. நான் இச்சை அடக்கத்தை பத்தி நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஆனா அந்த இச்சை அடக்கத்துல நான் எப்படி வளர்றேன்? அதற்குதான் இந்த வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நமக்கு எப்பவுமே ரெண்டு விஷயங்கள் தோணும். ஒரு விஷயம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? கெட்டதை பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? கெட்டதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? மாம்சம் எதுக்கு ரொம்ப பிரயாசப்படும் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சம் கெட்டதை பண்றதுக்கு மாத்திரம்தான் நம்மளுடைய மாம்சம் பிரயாசப்படும். உதாரணத்துக்கு கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் கிட்ட சொல்வாங்க, நீங்க எனக்காக ஜெபிங்க அப்படின்னு. ஆனா அவங்களுடைய மாம்சம் எதற்காக ஆசைப்பட்டது அப்படின்னா, தூக்கத்திற்காக ஆசைப்பட்டது. அவர்களோட ஆவி உற்சாகமா தான் இருந்தது, இயேசு கிறிஸ்துக்காக ஜெபிக்கணும், அவருக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவர்களுடைய மாம்சம் எப்படிப்பட்டதா இருந்தது? பலவீனமா இருந்தது. அவங்க தூங்கிட்டாங்க. இங்கேயும் பவுல் கலாத்திய சபைக்கு அதுதான் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு நம்மளுடைய மாம்சத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் தருவோம். அந்த இனிப்பான ஒரு பலகாரத்தை நான் சாப்பிட்டா என்னுடைய மாம்சம் சந்தோஷப்படும், களி கூறும். ஆவி, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அந்த இனிப்பை சாப்பிடாதன்னு சொன்னேனே, நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது அது ஒரு மழை போல உன் உடம்புல சேர்ந்துருச்சு அந்த இனிப்பு. இப்ப கடைசியில யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அப்ப முன்னாடியே நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு இருந்தோம்னா நாம அந்த இச்சையை வெறுத்திருக்கலாமே. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரிவினை இருக்கக்கூடாது. சாத்தான் நடுவுல பூந்து ஒரு மோசமான காரியங்களை பண்ணி விட்டுருவோம், இச்சையான காரியங்களை பண்ணி விட்டுருவோம், விபச்சாரமான காரியங்களை பண்ணி விட்டுருவோம். நம்ம யோசிக்கணும், ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளணும், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க. கஷ்டம்தான், நம்மளை திட்டினவங்க கிட்ட நம்ம போய் அன்பா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதை தாண்டி நீங்க ஆவிக்கேற்ற ஆவி சொல்லணும், பரவாயில்ல, நீ பாத்தீங்கன்னா உன்னை அவங்க உன்னை நிந்திச்சிட்டாலும் நீ அவங்க கிட்ட சமாதானமா பேசு. அவங்க உன்னை புறக்கணிச்சாலும் நீ அவர்களை இடத்துல நலமா பேசு. ஆனா மாம்சம் என்ன நினைக்கும்? அவன் என்னை கேவலப்படுத்திட்டான்,
அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட மாம்சமானது துடி. அப்ப இந்த ரெண்டுத்துல யார் சொல்ற பேச்சு நாம கேட்கணும் அப்படின்னா, நமக்கு எது லகுவா இருக்கும்? மாம்சம் சொல்றதுதான் நமக்கு ஈஸியா லகுவா தெரியும். நம்மளுடைய உடம்புக்கு அது, நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் அது சாட்டிஸ்ஃபைடா தெரியும். ஆனா ஆவி என்ன சொல்லுதோ, ஆவி என்ன சொல்லுது? அவர்களிடத்துல சமாதானமா போ, அவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, நன்மையான காரியங்கள், அதை தான் நம்ம வந்து கேட்கணும். இப்படிதான் நம்ம வந்து இச்சையடக்கத்துக்குள்ள வளர முடியும். இன்னொரு ஒரு விதத்திலையும் இச்சையடக்கமா நம்ம வந்து இருக்கலாம். சங்கீதம் 119 வசனம் 11. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனம் 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம அதிகமா தேவனுடைய வசனத்தை தியானிச்சு கொண்டே, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிச்சு கொண்டே வரும்போது நாம தப்பான காரியங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு, இச்சிக்காதபடிக்கும் கூட நம்ம சொல்லணும். உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்துல வைக்கிறார். எத்தனை பேர் நம்ம வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கிற பைபிள் வந்து நம்ம கையில மட்டும் இல்லாம அதுலக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய இருதயத்துல வைக்கணும். இருதயத்துல வைக்கணும்னா என்ன பண்றது? வேதாங்கமத்தை ஆராயணும், புரிந்து கொள்ளணும், உணரணும், குத்தப்படணும். ஏன் நாம இன்னைக்கு ஒரு வசனம் படிக்கிறோம், அந்த வசனம் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஞாபகத்துல இருந்துருதா? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபேட் அவுட் அப்படின்ட்டு. அது மாயமா மறைஞ்சு போயிட்டு கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆனா அதே வசனத்தை நீங்க தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தேவனுடைய சத்தியத்தை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கும்போது அது நம்மளை விட்டு நீங்குமா? நீங்காது. அதிக வாய்ப்பு இல்லை. சாத்தான் என்னதான் சோதிச்சாலும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் நமக்கு உணர்த்தும். தேவனுடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், நான் தப்பான காரியத்தை ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற வசனம் நமக்கு போதிக்கும். இதன் மூலியமா கூட நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்ம இச்சையடக்கமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் சாத்தானை ஜெயிச்சார். தேவனிடத்துல நம்ம வந்து பலனை கேட்கணும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். நான் ஒரு இச்சையில அகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பலனை தருவார். அப்படிப்பட்ட இச்சையை நம்ம வெறுக்கிறதுக்கு, அதுல இருந்து விடுபடுவதற்கு நம்ம நல்ல ஒரு பலனை கொடுப்பார். அதான் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, நீங்கள் இச்சிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவோம். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கான், இவனை நான் என்ன பண்ணி இவனை ஜெயிக்கிறது, இவனை எப்படி, இவனுக்குள்ள நான் இச்சையை கொண்டு வர்றது, நான் எப்படி ஜெயிக்கிறது, இவனை எப்படி நரகத்துல தள்ளுறது, நானும் இவன் கூட சேர்ந்து எப்படி நரகத்துல அனுபவிக்கிறதுன்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா எப்போ தேவனை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமோ, எப்போ நாம தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கோமோ, சாத்தான் வந்து வெட்கப்பட்டு போமா, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சாத்தான் வந்து எப்படின்னா மனுஷங்க மூலியமா தான் வருவான், மனுஷங்க மூலியமா தான் கிரியை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமா யார் இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த குடும்பத்தார், அவர்கள் இடத்துல அதிக நேரத்தை செலவு பண்றோம். ஸோ அதனால அவன் வெளியே இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சோதிக்க மாட்டான். நம்மளுடைய வீட்டு வீட்டு ஆளுங்களை வச்சு நம்மளை வந்து சோதிப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 9-10. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 9-10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசனத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், உண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் தனியா கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தோம்,
ஒரு 2 பேர் சேர்ந்து கிறிஸ்துக்குள்ள வளர்றதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் பலவீனம் அடைகிறாங்க, கிறிஸ்துவ விட்டு வழி விலகி தப்பான காரியத்தை செய்யும் பொழுது, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு புத்திமதி சொல்லலாம். திரும்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர வைக்கலாம். அந்த பாவத்துக்கு உட்படாதபடிக்கு வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து அப்படிப்பட்ட இச்சை அடக்கம் இடத்துக்கு நம்ம இச்சைக்கு அடிப்படையாம திரும்ப தேவன் இடத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்போ நம்ம தனியா இல்லாம ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐக்கியமாக நம்ம வந்து தேவன் இடத்துல சேரும்போது, உதாரணத்துக்கு கணவன் மனைவி எடுத்துப்போமே. கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் வந்து சோர்ந்து போனால், பலவீனம் அடைந்தால், கிறிஸ்தவ வீட்டு பின்வாங்கி போனால், இச்சையடக்கம் இல்லாதல் இருந்தால், மனைவி அவர்களுக்காக ஜெபிக்கலாம், நல்ல நன்மையான காரியங்களை சொல்லலாம். அதனால அவர்கள் அந்த கணவர் வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியும் அதே போலதான், தப்பான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் சரி, இச்சையடக்கமா இல்லைனாலும் சரி, கணவன் வந்து பிரேயர் பண்ணி மனைவிக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொண்டு வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, 2 பேராய் ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான். விழுந்தால்னா என்ன? கீழே விழுறது அது மட்டும் கிடையாது, தேவனை விட்டு பின்வாங்கி போறது கூட விழுதல் தான். இன்னொருத்த வந்து தூக்கி விடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். பிரதர் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க பிரதர், அப்புறம் நான் இங்கிருந்து போயிட்டு கணவனை போய் தேடி எனக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி, நல்லா யோசிச்சுப்பாங்க. கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார், கர்த்தருக்கு நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிமுகத்தை இருக்கிற, நமக்கு வந்து ஏற்ற ஒரு நண்பர்கள் கூட நமக்கு இருக்காங்க. நீங்க நண்பர்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தா நிறைய விஷயங்களை பரிமாறிக்கலாம். வீண் வெட்டி கதைகளை பேசுறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில வேதாகமத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு, வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள விட்டுறாதீங்க, அவர்களை விட்டுடாதீங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, அந்த ஒரு நண்பர் ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் உங்களுக்கு கணவனா கிடைக்கிறது உங்களுக்கு வந்ததுன்னா ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நாளும். ஏன்னா ஒருத்தருடைய சொத்தை வச்சு பொருளை வச்சு அவங்க இருக்கிறத விட அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கு, முக்கியமா கிறிஸ்துக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கர்த்தராக கொடுக்கிற ஒரு கணவன் உங்களுக்கு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம குடும்பத்தோட தனி நபரா ஒரு தேவனை ஆராதிக்கிறதை காட்டிலும் ஒரு குடும்பத்தோட நம்ம ஆராதிச்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 14. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 14. ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதமான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தவர்களிலிருந்து பிழைத்திறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, நம்ம எப்பவுமே இங்கேயும் அதுதான் சொல்ற, சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியாதீங்க, சாவுக்கேதமான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தவர்களிலிருந்து பிழைத்திறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, நம்மளுடைய அவயங்கள் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விரோதமாக செயல்படும். இருந்தாலும் நம்ம வந்து ஆவிக்கேற்றபடி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நாம வந்து கற்றுக்கொண்டோம். இச்சையடக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு சில ஆத்துமாக்கள் எப்படி இருந்திருக்காங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இச்சையடக்கத்தோடு இருந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து இச்சையடக்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார். அதே புதிய ஏற்பாட்டின் காலத்துல மற்ற அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவை தாண்டி அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நமக்கு இச்சையடக்கத்தை பத்தி போதிச்சிருக்கிறாங்க. கடைசியில
ஒரு இச்சை இலக்கத்தை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, சரி இச்சை இலக்கத்துல நாம எப்படி வளர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கற்றுக்கொண்ட வசனம் கூட உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் வந்து நம்புறேன். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.